ஆதவ அர்ஜுனா அவருக்கு வந்த உடனே பொறுப்பு கொடுத்ததே வந்து விடுதலை சிறுத்தைகள் செய்த மாபெரும் பிழை தான். காசு கொடுத்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவரை பொதுச் செயலாளராக கொண்டு வரீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய பாலிடிக்ஸ் எந்த மாதிரியான பாலிடிக்ஸுங்கிறது அம்பலப்படுத்துது மக்கள் மத்தியில். அம்பேத்கரை பொறுத்தவரை அவர் ஒரு அரசியல் ஆப்பர்ச்சுனிஸ்ட். அவருக்கு சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி அந்த அடிமைப்பட்ட இந்தியாவில் வெள்ளையர்கள்கிட்ட அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தில் இருந்தால் தான் தனக்கு பெருமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் அந்த அதிகாரத்தை சுவைத்து கொண்டே இருந்தார். நீங்கள் வந்து அது பட்டியல் சமூகத்திற்காக அவர் அதிகாரத்தில் இருந்தார், அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக இருந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அம்பேத்கர் பட்டியல் சமூக மக்களுக்கு வெள்ளையர்களால் ஏற்பட்ட பாதிப்பை பற்றி எத்தனை இடங்களில் பதிவு செய்கிறார், எத்தனை இடங்களில் அதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கார் வெள்ளை அரசாங்கம். திருமாவளவனுடைய குணம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியாமல் போயிடுச்சு போல. அது அவரே சொல்கிறார் திருமாவளவனே. 2009 வந்து இனப்படுகொலை நடந்தது. அந்த இனப்படுகொலை காலகட்டத்தில் எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துருங்கன்னு சொல்லி பேசினாங்க. அப்போவே நான் வெளியில் வரல. அதான் மக்களுக்கு அவ்வளோ பெரிய கொலையை செய்யும் பொழுது, அவ்வளோ பெரிய அநீதியை திமுக செய்யும் போதே நான் வரல, இப்போ நான் வந்துடுவேண்ணா அப்படிங்கிறதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இந்தியாவுடைய சட்டத்தை எழுதி விட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய பேரும் விமர்சிப்பதை கடந்து போகிறாங்க. அந்த விமர்சனங்களை அவர் கடந்து போகிறதுனால அம்பேத்கர் சொன்ன அத்தனையும் சரி என்று ஆகிவிடாது. அம்பேத்கர் அனைத்து மக்களுக்கான தலைவர் என்று ஆகிவிட மாட்டார். அவர் வந்து ஓப்பனாக சொன்னால் அவருடைய சந்தர்ப்பவாதத்தை எல்லா பக்கமும் பயன்படுத்தினார். இந்தியா விடுதலை அடையாமல் இருந்திருந்தா அம்பேத்கருடைய விருப்பம் என்ன? இந்தியா வெள்ளையர்களுக்கு கீழே இருக்கணுங்கிறதான அவரோட விருப்பம். அதனால தானே சுதந்திர போராட்டத்தை எதிர்த்தார். அவர் மகர் சமூகத்திற்கு தலைவராக இருந்தார். அந்த மகர் சமூக வேட்பாளர்களை தான் அவர் கட்சியில் அவர் வேட்பாளராகவே நிப்பாட்டினார். வேற எந்த சமூகத்தையுமே, வேற எந்த பட்டியல் சமூகத்தையுமே அவர் நிப்பாட்டல. மகாராஷ்டிராலையுமே பட்டியல் சமூகங்கள் வெவ்வேறு இருக்கு, புரியுதுங்களா? சாம்பவர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாங்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பட்டியல் சமூகம் தான். இவங்களையெல்லாம் எதிர்த்து கொண்டு அரசியல் அங்கே செய்தார். திமுகவில் எம்பி பதவிக்காகத்தான் அவர் மூவ் பண்ணார். அதில் ஏதோ அவங்க உதயநிதி போன்றவர்களுக்கு ஆதவ அர்ஜுனா மீது என்ன காழ்ப்புணர்ச்சியா இல்லை வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஏதோ ஒன்று அவங்க வந்து ஒத்துக்கலை. அது எம்பி சீட் எடுத்தோன்னே கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கலை. இப்போ வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வேறு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ கூட்டணியின் மூலமாக நம்ம மூவ் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட வந்து எம்பி சீட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு வராரு. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீடு தான் இதற்கு எல்லாத்திற்கும் காரணமா இருந்துச்சு. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக அரசியல். அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்குமான தலைவர் இது அது இந்த புத்தகத்துடைய நோக்கமே வந்து அந்த புக்லோட தலைப்புல இருக்கு. எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு சொல்லி அம்பேத்கரை ஒரு பிராண்டைஸ் பண்ணி தான் அந்த புக்கே எழுதப்பட்டிருக்கு. பட் அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. நீங்கள் நிறைய அம்பேத்கருடைய வரலாற்று பக்கங்களை மறைச்சிட்டு வேணா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அம்பேத்கர் என்பவர் விடுதலை போராட்ட வீரர் கிடையாது. இந்த ஃபேக்டை வந்து நீங்கள் பேச மறுக்கவே முடியாது. ஏன்னா இதை மறைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்னைக்கு வரைக்கும் தலித்தியவாதிகளும் மற்றவங்கெல்லாம் வந்து அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தும் போது அவங்க வந்து இதை பற்றியே பேச மாட்டாங்க. இது அப்படியே அம்பேத்கர் வந்து விடுதலை போராட்டத்துக்கு எதிராக இருந்தவர். அவர் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளலன்னு கிடையாது, விடுதலை போராட்டத்திற்கு எதிராக இருந்தவர். அப்போ இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துக்கு எதிராக ஏன் இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது இவங்க ஒரு சமரசமான ஒரு பதில் சொல்லுவாங்க. என்னன்னா வந்து வெள்ளையர்களுடைய ஆட்சியிலேயே பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைகளை, அதாவது இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை வந்து நிலைநாட்டிடணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி இது கேட்கும்போது அதனால அப்படி பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேலோட்டமாக போயிடக்கூடாது. ஒரு செகண்ட் யோசிக்கணும். ஒரு உள்ளார்ந்து மனதார யோசிச்சிங்க அப்படின்னா வெள்ளையர்கள் என்னமோ வந்து பட்டியல் சமூக மக்களை சமமாக நடத்துனாங்கிறதே அப்பட்டமான ஒரு பொய், புரியுதுங்களா? பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து வெள்ளையர்கள் செய்த தீங்கை யாருமே செஞ்சிட முடியாது. நீங்கள் வந்து இங்கே படிநிலை ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, அதனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தது, அதனால் இப்போ பெரிய பெரிய சிக்கல்கள் இருந்ததுன்னா அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது அவங்களை பயன்படுத்தி இவங்களுக்கு தேவையானதை ஒரு சில சமூகங்கள் சாதித்து கொண்டிருந்தது. இது வர்ணாசிரம கோட்பாடு, இதெல்லாம் நான் எதிர்க்கிறேன், அதில் எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுக்காக அதை நியாயப்படுத்த முடியாது. நீங்கள் வெள்ளையர்கள் வந்து ஒன்றுமே இல்லைங்க, டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் ஆர் நாட் அலௌடுன்னு சொல்லி இந்தியாவில் கடைகள் இருந்தது வெள்ளையர்கள் ஆட்சி காலகட்டத்தில். அந்த இந்தியன்ஸில் வந்து பட்டியல் சமூகத்தவர்களும் அடக்கம், ஆதிக்க சமூகத்தவர்களும் அடக்கம், எல்லா இந்தியர்களுமே அடக்கம். அப்போ இந்த மாதிரி ஒரு போர்டு போடுற ஒருத்தனை நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு உளவியல் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது வெள்ளைக்காரனா நான் ஆதரிப்பேன், ஏன்னா வெள்ளையர்கள் வந்து
சாதியை ஒழிக்கிறதுக்கு அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது வந்து அது இருக்கிறதுலே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சப்பக்கட்டு. அந்த சப்பக்கட்டை அம்பேத்கருக்கு இவங்க கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அம்பேத்கரை பொறுத்தவரை அவர் ஒரு அரசியல் ஆப்பர்ச்சுனிஸ்ட். அவருக்கு சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி அந்த அடிமைப்பட்ட இந்தியாவில் வெள்ளையர்கள் கிட்ட அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்துல இருந்தா தான் தனக்கு பெருமை அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் அந்த அதிகாரத்தை சுவைத்து கொண்டே இருந்தார். நீங்க வந்து அது பட்டியல் சமூகத்திற்காக அவர் அதிகாரத்தில் இருந்தாரு, அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்காக இருந்தாருன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அம்பேத்கர் பட்டியல் சமூக மக்களுக்கு வெள்ளையர்களால் ஏற்பட்ட பாதிப்பை பற்றி எத்தனை இடங்களில் பதிவு செய்கிறார், எத்தனை இடங்களில் அதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கார் வெள்ளை அரசாங்கத்தை. இந்த கேள்வி வரும்ல, வெள்ளையர் அரசாங்கத்தை பிரிட்டிஷ் ரூல பட்டியல் சமூகத்திற்கு அவங்க நல்லதே தான் செஞ்சாங்களா, கெட்டது தீங்கு செய்யவே இல்லையா? அப்ப எத்தனை போராட்டங்கள்ல அம்பேத்கரை நீங்க அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போறதை அம்பேத்கரை எதிர்த்து பேசியிருக்காரா? அதே பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க அடிமைகளாக யாருடைய காலகட்டத்தில் கொண்டு போனாங்க? வெள்ளையர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தானே. இன்னைக்கு டீ எஸ்டேட்ஸ் இதெல்லாம் வந்து யார் ஓனரா இருந்தா? இங்க இருக்கிற ஜமீன்தார்கள் ஓனர்களா அதிகமா இருந்தாங்களா, இல்ல வெள்ளையர் ஆட்சிக்காரங்க ஓனர்களா இருந்தாங்களா? அப்ப டீ எஸ்டேட்ஸ்ல நடந்த கொடுமைகளுக்கு யார் முதலாளி? நீங்க வந்து அங்க வேலை செய்த மற்ற சமூகங்களை வந்து குறை சொல்றீங்க, படங்கள்ல காட்டுறீங்க. கண்காணியாலாம் இருந்தாங்க, இந்த கண்காணியா யாருக்கு கீழே வேலை பார்த்தாங்க? வெள்ளையனுக்கு கீழே தானே. அந்த வெள்ளையனை நீங்க எதிர்க்கிறத வந்து எவ்வளவு ஒரு மூர்க்கமா கையில் எடுத்துருக்கணும். விடுதலை போராட்டத்துக்கு அம்பேத்கர் ஆதரவாக இருந்து கொண்டு நீங்க வந்து பட்டியல் சமூக மக்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்தார் அப்படின்னா அது நியாயம். அப்படி இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காந்தியவே நீங்க வந்து அம்பேத்கரிஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சாதியவாதி அப்படிங்கிறது போல ஒரு பிராண்டைஸ் பண்றீங்கல்ல, இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்த போக்கு. காந்தியே நீங்க வந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிரானவர்னு நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இது அம்பேத்கரியவாதிகள் வச்சு சொல்றதை வச்சு தான் நான் சொல்றேன். பூனே ஒப்பந்தத்துல இருந்து நீங்க எல்லாம் சொல்றது என்ன? காந்தி எதிரானவர்னு ஒரு கட்டமைப்பை வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போவோம்னா அது தலித்தியவாதிகள் அந்த டிபேட்டுக்கு விரும்பினா அதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆனா என்னன்னா, அம்பேத்கர் என்பவர் அவர் ஒரு சந்தர்ப்பவாதியாகத்தான் அரசியல் செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அம்பேத்கரை சில சந்தர்ப்பவாதிகள் அவங்களுடைய முகங்களாக எடுத்துக்கொண்டு அவரை சுற்றி வந்து ஒரு மாய கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அந்த மாய கட்டமைப்பை வந்து அவர் சட்டம் எழுதிவிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக, இந்தியாவுடைய சட்டத்தை எழுதிவிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய பேரும் விமர்சிப்பதை கடந்து போறாங்க. அந்த விமர்சனங்களை அவர் கடந்து போறதுனால அம்பேத்கர் சொன்ன அத்தனையும் சரி என்று ஆகிவிடாது. அம்பேத்கர் அனைத்து மக்களுக்கான தலைவர் என்று ஆகிவிட மாட்டார். அவர் வந்து ஓப்பனா சொன்னா அவருடைய சந்தர்ப்பவாதத்தை எல்லா பக்கமும் பயன்படுத்தினார். இந்தியா விடுதலை அடையாமல் இருந்திருந்தா அம்பேத்கருடைய விருப்பம் என்ன? இந்தியா வெள்ளையர்களுக்கு கீழே இருக்கணுங்கிறதான அவரோட விருப்பம். அதனால தானே சுதந்திர போராட்டத்தை எதிர்த்தாரு. சப்போஸ் இந்தியா விடுதலை அடையாமல் இருந்தா அம்பேத்கருக்கு இந்த சட்டத்தை எழுதுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காதல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்ப எழுதப்படுது? இந்தியா விடுதலை ஆன பின்னாடி எழுதப்படுது. வெள்ளைக்காரன் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணான். சைமன் கமிஷன்ங்கிறத போட்டு இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கணும்னு பார்க்குறான். அந்த சைமன் கமிஷனுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களும் ஒன்று திரளும் போது அம்பேத்கர் அதை ஆதரிச்சார். இந்த மாதிரி பல கதைகள் இருக்கு. நீங்க அம்பேத்கர் வந்து வெள்ளையர்களுக்கு ஆதரவாக நின்றது. ஜாலியன் வாலாபாக் காலகட்டங்களில் கூட அம்பேத்கர் வந்து வெள்ளையர்களுக்கு ஆதரவாக தான் நின்றுட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் வந்து யாருமே வெள்ளையர்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நின்னாவே அது வந்து ஒரு மக்களால் வெறுக்கப்படுற ஒரு நிலைமை. அப்ப சரி, அம்பேத்கர் வந்து அனைத்து மக்களுக்கான தலைவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய மாநிலத்தை கடந்து எந்த இடத்துலையுமே அவர் கட்சி நடத்தல. புரியுதுங்களா? மகாராஷ்டிரத்தை கடந்து அவர் எந்த இடத்துலையும் கட்சி நடத்தல. அவர் மகர் சமூகத்திற்கு தலைவராக இருந்தார். அந்த மகர் சமூக வேட்பாளர்களை தான் அவர் கட்சியில் அவர் வேட்பாளராகவே நிப்பாட்டினார். வேற எந்த சமூகத்தையுமே, வேற எந்த பட்டியல் சமூகத்தையுமே அவர் நிப்பாட்டல. மகாராஷ்டிராலையுமே பட்டியல் சமூகங்கள் வெவ்வேறு இருக்கு. புரியுதுங்களா? சாம்பவர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாங்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பட்டியல் சமூகம் தான். இவங்களையெல்லாம் எதிர்த்து கொண்டு அரசியல் அங்கே செய்தார். இவங்களெல்லாம் அவர் எதிர்த்து இருக்கிறார். அந்த கட்சி எதிர்த்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜனசங்கத்தோட கூட்டணி வைத்தவர், ஜனசங்கத்துடைய வேட்பாளர்கள் கொடுத்த பதவியில போய் அமர்ந்தவர். காங்கிரஸ்ல வந்து, அதாவது காங்கிரஸை கடைசி வரைக்கும் எதிர்த்தார். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு ஆதரவா நின்னார். முஸ்லீம் லீகுக்கு ஆதரவா போய் நின்னாரு. ஆனா முஸ்லீம்ஸை எதிர்த்திருக்காரு. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு கருத்தியல் தெளிவின்மை வந்து அம்பேத்கருடைய வரலாறு நீங்க முழுமையா படிச்சீங்கன்னா பல பக்கங்கள்ல நீங்க வந்து முரண்கள் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் நியாயப்படுத்துறதுக்கு நீங்க என்ன ஒரு டேக் சொல்லிடுறாங்கன்னா, அவர் பட்டியல் சமூகத்திற்கு அந்த நேரத்தில் என்ன சரியோ அதை தான் அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வர பாக்குறீங்க. ஆனா உண்மை அது அல்ல. அப்ப பட்டியல் சமூகத்தவருக்கான ஒரு லீடராக அம்பேத்கரை நேஷனலைஸ்ட் லீடர் போல காட்டுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கன்ஸ்பிரசி இருக்கு. அது என்ன கன்ஸ்பிரசினா வேற ஒன்றும் கிடையாது. இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தேசிய இனங்கள், நீங்க அம்பேத்கரிஸ்ட் எல்லாத்துக்கிட்டையுமே போயிட்டு நாமெல்லாம் தமிழராக ஒருங்கிணைவோம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும்.
தமிழ் இனத்தின் மீது ஒரு வெறுப்புறோம், தமிழர்கள் தான். ஆனால் தமிழ் இனத்தின் மீது வெறுப்புறோம். ஏன் ஏன் அந்த வெறுப்பு? இப்போ ரஞ்சித் எடுத்துக்கோங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பீம்ராவ், பீம்ஜி, பீம்ஜின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஜெய் பீம்லாம் சொல்றாரு. நீங்க அவர்கிட்ட போய் தமிழர், தமிழர் இனம் அப்படின்லாம் பேசி பாருங்களேன். அவருக்கு அப்படியே ஒரு மாரி ஏதோ ஒரு நெருப்புக்குள்ள அவர போட்டு வாட்டுன மாரி அவருக்கு மூஞ்சி மாறிரும். அப்ப அந்த கருத்தியல் இங்க என்ன உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய இனத்தின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நிக்குது. அம்பேத்கர்ங்கிற முகமும், அவர் முன்வைக்கக்கூடிய தலித்திய கோட்பாடும், அவருடைய கோட்பாடுகள் அனைத்துமே தேசிய இனத்தை இரண்டாக பொளக்கக்கூடிய கோட்பாடுகள். இந்த தேசிய இனத்தை பொளந்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேற வழியே இல்ல. இந்திய தேசியவாத கட்டமைப்புக்குள்ள அவங்கள தகவமைத்து கொண்டு தான் ஆகணும். தமிழ் தேசியம் எடுபடாது, அங்க தெலுங்கு தேசியம் எடுபடாது. தெலுங்கு தேசியம்னு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அங்க என்ன பண்ணுவாங்க? அ தெலுங்கர்களாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை வந்து அவங்களுக்கு எதிராக கொம்பு சீவுவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அவங்களுடைய மெயின் பாப்புலேஷன் யாரெல்லாம் நமக்கு ஒரு தேசிய இனத்திற்கு ஆதரவாக நிற்கிறோமோ, அது 2 உடைக்கிறது. அதை உடைக்கிறது மட்டும் இல்லாம, அதுல ஒரு மதவாத சிந்தனையும் உருவாக்குறது. ஏன்னா, நீங்க சும்மா உடைச்சீங்கன்னா, என்னைக்குனாலும் அந்த தமிழ் இன உணர்வோட ஒட்டிருவாங்க. அப்ப அந்த டிஃபரன்ஸ வந்து அவங்க எப்படி உருவாக்க பார்க்கறாங்கன்னா, ஒண்ணு வெறுப்பு, இன்னொன்னு வந்து அவங்கள அப்படியே அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்தே அப்புறப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. அப்ப அந்த கட்டமைப்புல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு மதத்துக்குள்ள அவங்கள தள்ளுறாங்க. புத்த மதம்னு சொல்லி ஒரு பொய், அதாவது இங்க இங்க பறையர்கள் இருக்கிறாங்க, பட்டியல் சமூகம். இங்க வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க. இப்ப தேவேந்திர குல வேளாளர்களும் சரி, பறையர்களும் சரி, அவங்க 2 பேருமே சைவ சித்தாந்தத்தை ஏற்றவர்கள் தான். சைவ மதத்தை பின்பற்றியவர்கள் தான். அ ஒரு படி அதிகமா சொல்லணும் அப்படின்னா, உள்ள போய் வரலாற்று ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னா, சிவனே சாம்பவ குலத்தில் தோன்றியவருங்கிறது தான் வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் சொல்லல, மாணிக்கவாசகர் சொல்றாரு. நாதப்பறையினர்ன்னு அவர் பாடுறாரு. சிவனை புகழ்ந்து பாடும்போது. அப்ப அப்ப அந்த பறையர் சமூகத்தில் சிவன் தோன்றுகிறார். சிவனை அனைத்து மக்களும் கடவுளாக கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பறையர்களே நீங்க வந்து சைவத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க வந்து புத்த மதத்தில் தான் இருந்தீர்கள் என்று எந்தவித அடிப்படை ஆதார சான்றுகளும் இல்லாம, அவங்கள மதமாற்ற வேலையில இறங்கிட்டாங்களா இல்லையா? இப்ப நீங்க வந்து இங்க தலித்தியம் பேசக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் புத்த மதத்துக்கு தழுவுறாங்களா இல்லையா? புத்த விகாரங்கள் திறப்பதற்கு திருமாவளவன் போறாரா இல்லையா? அப்ப புத்த மதத்த கொண்டு வந்து இங்க திணிப்பதற்கான நோக்கம் என்ன? புத்த மதம் தமிழ்நாட்டுல இருந்ததில்ல. அதாவது ஒரு காலத்தில் இருந்தது. அது எடுபடாமல் காணாமல் போய்விட்டது. அதுல அதுல இன்னும் டீப்பா போனீங்கன்னா, இவங்க இப்போ கொண்டு வந்து ப்ரமோட் பண்றது மகாயான புத்தம். அந்த மகாயான புத்தம்ங்கிறது புத்தரை கடவுளா வழிபடுற புத்தம். அத தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம நெறைய சிக்கல்கள் இருக்கு. அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா, அங்க தமிழ் தேசிய இனத்தை கூறு போடுறதுங்கிறது தான் அவங்களோட அல்டிமேட் எய்மா இருக்கு. அப்ப அவர் வந்து தமிழ் தேசியத்தை ஏற்றவர்களுக்கான தலைவராக இருக்க முடியாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர், அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்னு ஏன் இவ்வளவு மெனக்கெடுறது? அப்ப அம்பேத்கரை பற்றி நம்ம இப்ப இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அம்பேத்கரை வந்து நீங்க பொதுமைப்படுத்தி கொண்டு வருவது அது எப்படின்னே புரியல நமக்கு. இன்னைக்கு எல்லா அரசு அலுவலகங்களையும் அம்பேத்கருடைய படங்களை போடுறீங்க, இது பண்றீங்க. ஏன்னா சட்டம் எழுதிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரீங்க. ஆனா அவர் வெள்ளையர்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்தவர். விடுதலை போராட்டத்துக்கு எதிராக இருந்தவர். இந்த ஒரு இது விஷயம் போதாதா? இன்னைக்கு அதை செஞ்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்மை அடிமைப்படுத்த வந்த ஆங்கிலேய அரசுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டா, இன்னைக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு அரசியல்வாதி ஆதரவா பேசினா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆனா அம்பேத்கர் அன்னைக்கு அப்படிதான் இருந்தாரு. முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்தார். காந்திய வந்து அவருக்கு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஆகவே ஆகாது. காந்தி வந்து அம்பேத்கரை நோண்ட மாட்டாரு. ஆனா அம்பேத்கர் காந்திய நோண்டாம இருந்ததில்ல. ஒவ்வொரு முறையும் அவரை வந்து அதாவது காந்தியை எதிரியாக கட்டமைக்க வேண்டிய தேவை அம்பேத்கருக்கு எங்க இருந்து வந்தது? அப்ப இவர் வந்து நீங்க வந்து அந்த பொதுவான தலைவர்னு சொல்ற பதத்தை நாம் முழுமையாக எதிர்க்கிறோம். அதுக்கு நம்ம வி ஆர் ஓப்பன் ஃபார் டிபேட். நம்ம வந்து இந்த கருத்துக்களுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க தர்க்க ரீதியான நம்ம வந்து தனிப்பட்ட நபர் அப்படிங்கிற அடிப்படையில் இல்ல. ஒரு கருத்தியலாக அம்பேத்கருடைய கருத்தியல் தமிழ் இனத்திற்கு ஏற்புடைய கருத்தியல் இல்ல அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா அது இந்த கருத்தியல் தான் அனிதா என்ற தமிழ் பெண் நீட்டுக்கு பலியாகும் பொழுது அந்த அனிதாவை தமிழ் பெண்ணாக பார்க்காதே தலித்தாக பார் என்று ரஞ்சித் போன்றவர்களை பேச வைக்கிறது. அப்ப அது நான் ஏற்க முடியாது. அந்த கருத்தியலுக்கு நான் எதிரானவன். அந்த அடிப்படையில இந்த செயல் திட்டத்தை நான் முழுக்க எதிர்க்கிறேன். ஆனா இதை ஒரு அரசியலா நம்ம அணுகும் பொழுது இன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்துச்சு. இந்த ஒரு புத்தக அதுல வந்து விஜய் அவர்கள் கலந்து கொள்கிறார். விஜய் அவருக்கு இது பண்ற நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா வந்து கலந்துக்கிறாரு. இந்த ஸ்டாண்ட்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா அவர் என்ன பேசுறாரு, அவர் பேசியதில் தவறு இருக்கானா, அந்த அம்பேத்கரை புகழ்ந்து பேசுற கண்டென்ட்லாம் நான் இன்டர்ஃபியர் ஆக விரும்பல. அரசியலாக அவர் பேசும் பொழுது திமுகவை கடுமையாக சாடுகிறார். விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக வந்து ஒரு அநீதி இழைக்கிறது அப்படிங்கிறத வந்து அவருடைய பேச்சிலிருந்து நம்மளால உணர முடியும். அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட.
விடுதலை சிறுத்தைகளை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்களுடைய பட்டியல் சமூக மக்கள் வாக்குகளை கவர்வதற்கான ஒரு ஒரு சின்ன வழிகாலா தான் பார்க்குறாங்க. அதுவும் நீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் பாமகவை அவங்க சீண்ட மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் வெளியே போயிட்டா பாமகவை கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு அப்பட்டமான சாதி அரசியலை தான் திமுக பண்ணுது. அப்ப அது ஒண்ணு. 2வது வந்து ஒரு குடும்ப அரசியல். நீங்க இன்னைக்கு தலித்தியவாதிகள்லாம் வந்து கருத்தியல் சனாதனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். பிறப்பின் வழி வரக்கூடியது சிறப்பு இல்ல அப்படின்லாம் நீ சொல்றீங்கல்ல. அந்த அடிப்படையில திமுகவை ஏற்கவே முடியாது அவங்களால. அந்த கொள்கையை அவங்க ஏற்றிருந்தாங்கன்னா திமுக அவங்களால ஏற்கவே முடியாது. ஏன்னா உதயநிதிங்கிற ஒரு ப்ராடக்ட் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது சனாதனத்திலிருந்து தான் வருது. அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய அப்பா அரசியல்வாதிகளாக இருப்பதால், ஸ்டாலின் அவருக்கு அவங்க அப்பா. நெப்போட்டிசம் ஸ்டேஜ் 1. இது நெப்போட்டிசம் ஸ்டேஜ் 2. அடுத்து ஸ்டேஜ் 3யும் ரெடி ஆகிட்டு இருக்குது. வந்தாச்சு. அந்த இளைஞர் அணி கூட்டத்துக்குலாம் வந்து கலந்துக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். இவரும் அப்படி தானே வந்தாரு. அது வரைக்கும் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாரு. சினிமாவில் நடிக்க வரையும் இவர் என்ன சொன்னாரு? அப்பவே சொல்லியிருக்கணும்ல, எனக்கு அரசியல் ஆர்வம் இருக்குங்க. ஏன்னா அரசியல் குடும்பத்தில் நான் பிறந்தவங்கன்னு சொல்லணும். சொல்லியிருந்தாருன்னா சரிங்க, அவருக்கு ஏதோ ஆர்வம் இருக்கு வராருன்னு நம்ம கூட எடுத்துக்கலாம். ஆனால் அப்போ என்ன சொன்னாரு? எனக்கு அரசியலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு அதில் ஆர்வம் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இருக்கிறது இணையதளங்களில் இருக்கு, போய் பாருங்க. அப்போ அப்படி பேசிக்கிட்டு இருந்த நபர் அப்புறம் அரசியலுக்குள்ள வராரு. அப்போ சொல்லணும், நான் ஏன் அரசியலுக்குள்ள வர்றேன் அப்படிங்கிறதுக்கான காரணம். அப்போ என்ன சொல்றாரு? நான் ஆரம்பத்துலேருந்தே அரசியல் தானே, எனக்கு அரசியல் தானே ரத்தத்தில் ஊறிக்கிட்டு இருந்தது. இவ்வளோ பெரிய அரசியல் குடும்பத்தில் பேசிட்டு நான் அரசியல் பேசாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு அதுக்கப்புறம் மாற்றி பேசுறாரு. ஸ்டாலின் அவர்களும் மாற்றி பேசினார். எனது குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரவே மாட்டார்கள் எழுதி கொடுக்கிறேன்லாம் அவர் பேசியிருக்காரு. அப்படி பேசிட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் துணை முதல்வர் இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. எம்எல்ஏ ஆக்குனீங்க, அமைச்சர் பதவி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ துணை முதல்வராகவும் ஆக்கிட்டீங்க. அடுத்து முதல்வராகவும் ஆவார் அவர். இதுதாங்க நெப்போட்டிசம். இதுதான் வந்து தந்தையோட சிறப்பு. அடுத்து அதான் அரசர்கள் அன்னைக்கு எப்படி வந்து தன்னுடைய மகனுக்கு மணிமுடி சூட்டினாங்களோ, அது ஒரு மன்னராட்சி. அது மக்களாட்சி கிடையாது. நீங்க ஆனால் மக்களாட்சிக்குள்ள ஒரு மன்னராட்சியை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. திமுக தலைவர்களே இல்லையா? திமுக எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருக்காங்கல்ல. துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் எவ்வளோ அழகா நேக்க வெட்டி ஓரம் கட்டினாங்க பார்த்தீங்களா? இவங்களே சொல்லுவாங்க சங்கி ரஜினின்னு சொல்லுவாங்க. இவர் ரஜினிகாந்த் வந்து சங்கின்னு நீங்க தான் முத்திர குத்துனீங்க, நீங்க தான் அவர் அரசியல்ல இருந்தெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தீங்க. அதே ரஜினிகாந்தை கூட்டத்தில் கூப்பிட்டு வச்சு துரைமுருகனுக்கு எதிராக பேச விட்டு துரைமுருகன் அதுக்கு ரியாக்ட் பண்ணும் பொழுது துரைமுருகனை இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்குலாம் வந்து இது பண்ண முடியல, அது இல்லை ரஜினிக்கு சப்போர்ட்டிவா நின்று அவர் ஒரு மாதிரி பாலிசா ஓரம் தட்டி விட்டு, ஏன்னா அவர் வந்து இவர் துணை முதல்வராக வர்றதுக்கு அவர் எதிராக இருக்கிறாரு. ஏன்னா நாங்களாம் இவ்வளோ வருஷமா இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படுறதில்ல, உங்கள் குடும்பத்துக்கே எல்லா வாய்ப்பும் கொடுக்குறீங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்க தானே செய்யும். ஏன்னா இன்னைக்கு உதயநிதி, நாளைக்கு உதயநிதிக்கு அடுத்து இன்பநிதின்னு போகும். இந்த தொடர்ச்சி வந்து எப்படி ஒரு மானமுள்ள ஒரு அரசியல்வாதியால், மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியால் ஏற்றுக்கொள்ள முடியும்? பணத்துக்காக நிற்கிறவங்க அது வேற. பணம், எனக்கு பணம் தான் முக்கியம், அரசியல் இதெல்லாம் எனக்கு யோசனை இல்லை, மக்களுக்கு நான் நல்லது செய்யணுங்கிறதுலாம் எனக்கு யோசனை இல்லை, கட்சி தாக்கு பிடிக்கணுங்கிறதுலாம் எனக்கு யோசனை கிடையாது, நான் இருக்கிற வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறவங்களுக்கு அது ஓகே. அப்படி இல்லாத அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நெருடலை ஏற்படுத்துமா படுத்தாதா? திமுகக்குள்ளேயே ஏற்படுத்துச்சு. அப்படி ஏற்படுத்திய அரசியல்வாதி யாராருக்கெல்லாம் அது ஏற்படுச்சோ அவங்களாம் இன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டாங்க, துரைமுருகன் உட்பட. இன்னைக்கு ஓரம் கட்டி இன்னைக்கு பாருங்க துரைமுருகனோட பேட்டி எங்கேயாவது வருதா? அப்படியே ஃபுல்லா ஆஃப் ஆயிருக்கு. இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் அங்கங்கே பேசுகிறாப்புல, இது பண்ணுறாப்புல, அதை டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு யாரும் தனக்கு எதிராக பேசக்கூடாது, பண்ணக்கூடாது, அப்படியே யாராவது டிக்கெட் எழுதிட்டா மீம்ஸும் போட்டுட்டா காவல்துறையை கொண்டு வந்து கொடுமைப்படுத்தி அவங்கள கடத்தி கொண்டு போய் வச்சு அடிக்கிறது, இது பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் இது வந்து ஒரு மக்களாட்சிக்குள்ளே நடக்கக்கூடாது, நடக்குது. ஆதவர்ஜுனா விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக வந்த உடனே திருமாவளவன் அது அறிவிக்கிறாரு, லெட்டர் கொடுக்குறாரு. அப்படி இருந்தவர் அவர் கொள்கையை வந்து ஸ்ட்ராங்கா விசிகாவின் கொள்கையை தானே அந்த மேடையில பேசினாரு. எங்களுக்கு வந்து ஆட்சியில் உங்களுக்கு அதிகாரத்தில் இல்லை, ஆதவர்ஜுனா அவருக்கு வந்த உடனே பொறுப்பு கொடுத்ததே வந்து விடுதலை சிறுத்தைகள் செய்த மாபெரும் பிழை தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற பொறுப்பும் சாதாரண பொறுப்பு கிடையாது. பொதுச் செயலாளர் பொறுப்பு நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னா உங்கள் கட்சி வந்து பணத்திற்கான கட்சின்னு நீங்களே அறிவிச்சிட்டீங்க. நீங்கள் வந்து ஆதவர்ஜுனா வாங்க கட்சியில் சேருங்க தம்பி, செயல்படுங்க தம்பின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ப்ரமோஷன்ஸ் அந்த கட்சிக்குள்ளே ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது நியாயம். ஆனால் வந்த உடனே எடுத்த உடனே காசு கொடுத்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவரை பொதுச் செயலாளராக கொண்டு வரீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய பாலிடிக்ஸ் எந்த மாதிரியான பாலிடிக்ஸுங்கிறது அம்பலப்படுத்துது மக்கள் மத்தியில். இன்னைக்கு அப்படி வர்றவர் அவருக்கு என்ன அஜெண்டா இருக்கோ, அவருக்கு என்ன புரிதல் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் அவருக்குமான பழக்கமே இப்போ தானே, சமீபத்தில் தானே ஏற்படுது. எத்தனை ஆண்டு? மிஞ்சி போனால் 2 வருஷம் சொல்ல முடியுமா? அவ்வளோதான். அவர் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தாங்க. அது அவர்கிட்ட காசு இருக்குது, பொருளாதாரம் இருக்குங்கிறனால அவரால் வந்து ரொம்ப வேகமாக வளர முடியுது. அவர்கிட்ட
ஆயிரக்கணக்கான கோடி சொத்துகள் இருக்கு. அதை பயன்படுத்தி அவரால வந்து ஈஸியா எதையுமே பண்ண முடியுது. ஒரு பெரிய கூட்டம் நடத்த முடியுது. 2 கோடி, 3 கோடியில ஒரு ஒரு பெரிய மாநாடு நடத்த முடியுது. இந்த மாநாடுலாம் நடத்துறதுக்கு இவரால முடியுதுங்கிறதுக்காக, நீங்க எடுத்தோனே டக்குனு அவர வந்து கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ல உட்கார வச்சு, அவர லைம் லைட்டுக்கு கொண்டு போறது நீங்க தான். 2வது அவர் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வரல. அவர் போனது திமுகக்கு. திமுகல எம்பி பதவிக்காக தான் அவர் மூவ் பண்ணாரு. அதுல ஏதோ அவங்க உதயநிதி போன்றவர்களுக்கு ஆதவ அர்ஜுனா மீது என்ன காழ்ப்புணர்ச்சியா, இல்ல வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு அவங்க வந்து ஒத்துக்கல. அது எம்பி சீட் எடுத்தோனே குடுக்குறதுக்கு அவங்க ஒத்துக்கல. ஆனா அந்த நேரத்துல அவர் வந்து அவருடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லக்கூடிய அந்த இயக்கம் அதெல்லாம் வந்து திமுகவுக்கு தான் வந்து சேவைகள் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவங்க அந்த பிரச்சாரம் சார்ந்த விஷயம் அந்த பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்துக்கிட்டு தேர்தல் வியூகம் இதெல்லாம் டூல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த இது முழுக்க முழுக்க அவர் திமுகவுக்கு ஆதரவா போற ஒரு நபரு. அவருக்கு தனிப்பட்ட ரீதியான முன்னேற்றம் என்பது திமுகல எடுத்தோனே கிடைக்கல. அவர் கிடைச்சிருக்கும் ஆக்சுவலா. பட் ஏன் கிடைக்கல அப்படின்னா, உதயநிதி போன்றவர்களுக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய பிரசன்ஸ் வந்து விருப்பம் இல்ல. ஏன்னா ஒரு யங்கான ஒரு ஆளு, கையில காசோட வேற வராப்புல, நம்மள நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்மள சர்பாஸ் பண்ற ஒரு இன்செக்யூரிட்டி வந்து அங்க கிரியேட் ஆயிருக்கு போல. அந்த இன்செக்யூரிட்டினால அவர் வந்து இது ஒத்து வராதுன்னு சொல்லி லாக் பண்ணியிருக்காரு. இப்ப வந்து ஆதவ அர்ஜுனாக்கு வேற வழி இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப கூட்டணியின் மூலமாக நம்ம மூவ் பண்ணி போயிரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் விடுதலை சிறுத்தைகள்ட்ட வந்து எம்பி சீட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு வராரு. அப்ப பொறுப்பு ஃபர்ஸ்ட் குடுக்குறாங்க எலக்ஷன் இதுல. அப்ப இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப இன்னைக்கு அவர பொறுத்தவரைக்கும் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் நம்ம வந்தாச்சு. விடுதலை சிறுத்தைகள எப்படியாவது இந்த திமுக முகாம்ல இருந்து வேற ஒரு முகாமுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, திமுக இவருக்கு சீட்டு குடுக்குறதுல ஒத்துக்க மாட்டேங்குது. விடுதலை சிறுத்தைகளே இவர கேண்டிடேட்டா குடுத்தாலும் கூட, நீங்க இவருக்கு சீட்டு குடுங்க. இத பாருங்க இவரு நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளே ப்ரமோட் பண்ணி குடுத்தாலுமே, திமுக ஒத்துக்கணும்ல. அப்ப அங்க ரிஜெக்ஷன் இருக்குங்கிறத அவர் உணர்ந்தனால, அவருக்கு திமுக மேல கோபம். அந்த கோபத்த அவர் எப்படி பார்க்குறாருன்னா, விடுதலை சிறுத்தைகள் எதுக்கு இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு? அவங்க கிட்ட ஒரு கேடர் பவர் இருக்கு. அவங்க கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு. ஒரு 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 ஒட்டுமொத்த காஸ்ட்டோடைய வாக்குகள் இருக்கு. ஸோ இவங்கள நம்ம வந்து வேற ஒரு கூட்டணியில கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்மளும் அந்த கட்சிக்குள்ள இருந்து காசு குடுத்து இது பண்ணுவோம். நமக்கும் சீட்டெல்லாம் கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு ஒரு லாபியிங் இருக்கும். அது கூட வந்து எதிர் தரப்புக்கு போகும்போது இவங்களோட அந்த சிக்கல் இல்லாம நம்மனால ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். அந்த ப்ராசஸ்க்கு இவரு ஃபர்ஸ்ட்டு திருமாவளவன் அவர்கள்ட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. திருமாவளவனுடைய குணம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியாம போயிருச்சு போல. அது அவரே சொல்றாரு திருமாவளவனே. 2009ல் வந்து இனப்படுகொலை நடந்தது. அந்த இனப்படுகொலை காலகட்டத்தில் எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட வந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்துருங்கன்னு சொல்லி பேசுனாங்க. அப்பவே நான் வெளியில வரல. அதான் மக்களுக்கு அவ்வளோ பெரிய கொலையை செய்யும் பொழுது, அவ்வளோ பெரிய அநீதியை திமுக செய்யும் போதே நான் வரல. இப்ப நான் வந்துருவேனா? அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவர் அப்படியே சொல்லியிருக்காரு.